மும்பையில் முன்புற டயர் இல்லாமல் ஜெட் விமானம் தரையிறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தி தலைமை ஆசிரியர் கண்ணன். வணக்கம் கண்ணன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, குஜராத்தின் கண்ட்ரா பகுதியிலிருந்து மும்பை வந்த ஸ்பைஸ் ஜெட் விமானத்தின் முன்புற சக்கரங்கள் திடீரென வெளியேறாததால் அவர்கள் தரையிறங்கும் போது சிக்கல் ஏற்பட்டது. இருந்த போதிலும் நல்வாய்ப்பாக அந்த விமானம் பெரிய விபத்திலிருந்து தப்பித்தது. பயணிகளுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. இதனால் மும்பை விமான நிலையத்தில் ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் அறிவிப்பு வெளியானதால் மும்பை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஏனென்றால் கடந்த ஜூலை மாதம் தான் அகமதாபாத் விமான நிலையத்தில் விமானம் மேல் எழும்பியவுடன் ஒரு விபத்து ஏற்பட்ட சூழ்நிலையில் தரையிறங்கும் போது விமானத்தின் முன்புற டயர்கள் வெளியே வராததால் திடீரென அதில் அந்த சிக்கல், தொழில்நுட்ப சிக்கல் ஏற்பட்டதால் பின்புற டயர்கள் தரையில் சரியாக லேண்ட் ஆகி அந்த விமானம் பாதுகாப்பாக கரையிறக்கப்பட்டது. இருந்த போதிலும் முன்புற டயர்கள் வெளியே வராத சூழ்நிலையில் எமர்ஜென்சி லேண்டிங் அறிவிப்பானது மும்பை விமான நிலையத்தில் அறிவிக்கப்பட்டதன் மூலமாக மும்பை விமான நிலையத்தில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் ஏர் இந்தியா விமானம் மற்றும் ஸ்பைஸ் ஜெட் விமானங்களில் தொடர்ந்து இதுபோன்று எரிபொருள் கசிவு மற்றும் தரை இறங்குவது, மேல் எழும்புவதில் ஏற்படக்கூடிய சிறிய சிக்கல்களால் அந்த விமான நிலையங்களில் பெரும் பதற்றம் ஏற்படுகிறது. அகமதாபாத் விமான நிலையத்தில் ஏற்பட்ட அந்த லண்டன் செல்லவிருந்த விமானத்தில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி இன்னும் இந்தியாவில் விமான நிலையங்களில் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து விமான பயணிகள் மீளவில்லை. இந்த சூழ்நிலையில் விமானங்கள் தரையிறங்குவதிலும் மற்றும் மேலெழும்பி பறப்பதிலும் ஏற்படும் சிறிய தொழில்நுட்ப சிக்கல்களை கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், பராமரிப்பு பணிகளை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை நாடு முழுவதும் விமான பயணிகளிடையே எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக விமானங்கள் வானில் பறக்க முற்படும் போதும் தரை இறங்கும் போதும் ஏற்படும் சிறிய சிக்கல்கள் பெரும் விபத்தாக முடிவடையக்கூடும் என்பதால் இந்த எமர்ஜென்சி லேண்டிங் அறிவிக்கப்பட்டு மும்பை விமான நிலையத்தில் சிறிது நேரம் விமானங்கள் தரை இறங்குவதற்கும் புறப்படுவதற்கும் சிறிது நேரம் தாமதமாக பின்னர் நேரம் ஒத்திவைக்கப்பட்டு விமானங்கள் புறப்பட்டன. இந்த தரையிறங்குவதில் ஏற்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமானம், கண்ட்லா டு மும்பை ஸ்பைஸ் ஜெட் விமானம் தரையிறங்குவதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கல் விமான பயணிகளிடையே மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியதால் மும்பையில் அது தொடர்பான விவரங்கள் முழுமையாக அறிவிக்கப்பட்டு பயணிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, முன்புற சக்கரம் வெளியே வரவில்லை என்றாலும் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கப்பட்டது என்ற அறிவிப்பு விமான நிலையத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. விமான போக்குவரத்து நிறுவனத்தின் அடுத்த கட்ட அறிவுறுத்தல்கள் மற்றும் அந்த எச்சரிக்கை ஆகிய பணிகள் ஆகியவை நிறைவடைந்த பிறகு வழக்கம் போல மும்பை விமான நிலையத்தில் விமானங்கள் தற்போது இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.